காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் பணி கிளிநொச்சியில் இன்று ஆரம்பம். முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்த வடக்கு மாகாண ஆளுநர். விகாரை ஒன்றுக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட மஹிந்தவின் ரகசிய அறை. விடுதலை புலிகள் ராணுவம் இணைந்து போர்க்களத்தில் ஸ்தம்பிக்க தெரிவித்த ரகசிய தகவல். அர்ச்சுனா எம்பியின் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த இளங்குமரன் எம்பி. மஹிந்த ராஜபக்சவின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளுக்கு ஆபத்து. மனித புதைகுழிகள் விசாரணையில் சர்வதேசத்தின் ஆதரவை நாடவுள்ள அரசாங்கம். முன்னாள் தலைவர்களை சாபம் என்று பேசுவது வீரம் என்று மலையக பிரதிநிதிகள் கருதலாம். அது உண்மையில் வீரமல்ல, ஜீவன் தொண்டமான். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் இந்த ஆண்டுக்கான விசாரணை மேற்கொள்ளும் பணி கிளிநொச்சியில் இன்று ஆரம்பமானது. நேற்றைய தினம் வவுனியாவில் விசாரணைகளை மேற்கொள்ளும் அலுவலர்களுக்கான செயலமர்வு நீதியமைச்சர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இன்று விசாரணைகளை மேற்கொள்ளும் பணி கிளிநொச்சியில் ஆரம்பமாகியது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய கிளிநொச்சி பிராந்திய அலுவலகத்தில் கிடைக்கப்பெற்ற 112 முறைப்பாடுகள் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் சட்டத்திரணி மகேஷ் கட்டிலந்த தலைமையில் மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தில் சபை உறுப்பினராகிய யோகராஜ் ஐயனார் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் சம்பந்தமான சில விவரங்களை இன்று தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே நமக்கு கிடைத்த எங்களுடைய அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெற்ற 23,000க்கும் சற்று அதிகமான முறைப்பாடுகளில் இரட்டிப்பானதும் மற்றும் முப்படையினர் போலீஸ் ஆகியோரது விண்ணப்பங்கள் தவிர்த்து எங்களுக்கு சுமார் 17,000 விண்ணப்பங்கள் நமது விசாரணைக்கு ஆரம்ப விசாரணைக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தன. அந்த வகையில் நாங்கள் 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டுகளில் சுமார் 6,700 முறைப்பாடுகள் விசாரணை செய்துள்ளோம். மீதியாக தற்போது சுமார் 11,000 கோவைகள் விசாரணைக்காக இருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக புதிதாக வரும் விண்ணப்பங்களும் சேர்க்கப்பட வேண்டி உள்ளது. அந்த வகையில் அடுத்த கட்ட விசாரணையாக இன்று நாம் கிளிநொச்சி எமது பிராந்திய அலுவலகத்தில் ஆரம்பித்துள்ளோம். இன்று இங்கு 6 பேனல்களை நியமித்து அந்த 6 பேனல்களிலும் சுமார் 120 முறைப்பாட்டாளர்களை அழைத்திருக்கின்றோம். அவர்களது விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக புதிய விசாரணை குழுவினருக்கான பயிற்சி நேற்று நமது நீதியமைச்சரின் தலைமையில் வவுனியாவில் நடைபெற்றது. மிகவும் சிறப்பாக நடைபெற்ற அந்த பயிற்சி பட்டறை மூலம் அவர்கள் தங்களது பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு இன்று அவர்களது தலைமையிலே 6 குழுக்களாக பிரிந்து இந்த விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த 6,700 முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட்டு முடிந்தவர்கள் சுமார் 4,700க்கும் சற்று அதிகமான முறைப்பாட்டாளர்களுக்கு இந்த இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 2 லட்சம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று உள்ளன இதுவரையில். அதே போன்றுதான் காணப்படாமைக்கான சான்றிதழ் மற்றும் மரண சான்றிதழ் என்பனவும் சுமார் 355க்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் இதுவரையில் கிடைக்கப்பெற்று உள்ளன. அந்த வகையில் மேற்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய 11,000க்கு சற்று அதிகமான விண்ணப்பங்கள் விசாரணைக்காக மீதமாக உள்ள நிலையிலே இதுவரையிலே விண்ணப்பித்தவர்களை காணாமல் போன ஆட்கள் பற்றி விண்ணப்பித்தவர்களை சுமார் 27 நபர்கள் உயிருடன் இருப்பதாகவும் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். அதே போன்று சுமார் 1,750 முறைப்பாடுகள் மேலதிக விசாரணைக்காக நமது மேலதிக விசாரணை பிரிவு ட்ரேசிங் யூனிட் அந்த விசாரணை பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அந்த வேலைகள் அங்கே நடந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த வகையிலே காணாமல் போன ஆட்களின் குடும்பத்தினருக்கு இடைக்கால நிவாரணமும் மற்றும் அவர்களது தேவைகளுக்காக
காணப்படாமைக்கான சான்றுகள் மற்றும் அவர்களுடைய கோரிக்கையின் பேரில் மரண சான்றிதழும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவை அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கின்றது என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்திக்கான வடக்கின் பங்களிப்பை அதிகரிக்க முன்வருமாறு அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அழைப்பு விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் வர்த்தக பெருவிழாவான யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி 2026 16வது ஆண்டாக இம்முறை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா நிகழ்வுகள் இன்று காலை யாழ்ப்பாணம் டெல்கோ ஹோட்டலில் நடைபெற்ற நிலையில் இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஆளுநர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் யாழ்ப்பாணத்தை இலங்கையின் பொருளாதாரத்தில் வெறுமனே ஒரு பங்காளராக மட்டுமில்லாமல் புத்தாக்கம் மற்றும் வர்த்தகத்தின் ஒரு உந்து சக்தியாக முன்னிறுத்துவதே எமது கூட்டு இலக்காகும். யாழ்ப்பாணத்தின் அடுத்த கட்ட சுபீட்சத்தை வடிவமைக்க உள்ள எமது இளைஞர்கள் மற்றும் பெண் தொழில் முனைவோரை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். வடக்கு மாகாணத்தில் இப்போது முதலீட்டுக்கு சாதகமான சூழல் காணப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கம் வடக்கு மாகாணத்தில் 3 புதிய முதலீட்டு வலயங்களை நிறுவுவதற்கான பணிகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எமது மாகாண இளையோருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். குருநாகல் நகரில் அமைந்துள்ள பிரபலமான விகாரை ஒன்றுக்குள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய அதி சொகுசு அறையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அறை தொடர்பில் விகாரையைச் சேர்ந்த பௌத்த தேரர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்களே தற்போது பேசுபொருளாகியுள்ளன. மேலும் இது தொடர்பான காணொலிகள் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்றும் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருகையில் இதன்படி குறித்த அறையில் மஹிந்த ராஜபக்ச இரவு தங்கியதில்லை என்றும் ஆனால் அவசரமாக வருகை தந்து பல மணி நேரம் இருப்பார் என்றும் அங்குள்ள தேரர் ஒருவரால் கூறப்படுகிறது. அவர் வருவதற்கு முன்னர் விகாராதிபதிக்கு அறிவிப்பார். பின்னர் நாங்கள் தான் சுத்தம் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம். அவர் வருகை தந்த பின்னர் விருந்து பிரசாரம் எல்லாம் நடைபெறுவதால் எங்களுக்கு இந்த பக்கம் வர முடியாது. நாங்கள் எமது அறையிலிருந்து வெளியில் வருவதில்லை என்றும் குறித்த தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த காணொலியில் அறையில் அதி சொகுசு கட்டிலும் மெத்தையும் போடப்பட்டுள்ளமையால் குளிரூட்டியும் பொருத்தப்பட்டுள்ளமையும் அறையின் உட்கட்டமைப்புகள் அதி சொகுசான விலையுறந்த பொருட்களில் அமைக்கப்பட்டிருப்பதையும் அவதானிக்க முடிகிறது. அந்த அறையில் இருந்து யாரும் அறியாத வண்ணம் வெளியில் செல்லக்கூடிய சிறிய கதவும் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. அறைக்கு வருவதற்கான நுழைவாயில் காணப்படுவதாக குறித்த தேரரால் கூறப்படுகிறது. இரும்பு கதவை பூட்டினால் உள்ளே வாகனம் இருப்பது மற்றும் ஜாரம் இருப்பது வெளியில் தெரியாது என அந்த தேரர் விளக்கியுள்ளார். மஹிந்த இங்கு வந்துதான் தனது ரகசிய விடயங்களில் ஈடுபடுவதாக குறித்த தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹசினி என்ற ஒரு பெண் இங்கு வந்து தங்குவதாகவும் குறித்த காணொலியில் தேரர் பகிர்ந்துள்ளார். இந்த நிலையில் அங்கு கூடியிருந்த கிராமத்து மக்களுக்கு இவ்வாறான ஒரு அறை இருப்பது தெரியாது என குறிப்பிடுகின்றனர். அத்தோடு 20 வருடங்களாக குறித்த விகாரைக்கு வந்து செல்லும் ஒருவரும் தனக்கும் தெரியாது என கூறியுள்ளார். இந்த நிலையில் இங்கிருக்கும் சிரேஷ்ட பிக்கு ஒருவர் இதை மறைப்பதற்கான கருத்துக்களை தெரிவித்து ஊடகவியலாளர்களுக்கு இதை மறைப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கீழ் கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் அவரது பதவிக்காலம் நிறைவடையும் வரை பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளின் சொத்துக்கள் மற்றும் முறைகேடான வருமானம் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்த கோரி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சிவில் சமூக பிரதிநிதிகள் குழு மூலம் இவ்வாறு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது நிதி மோசடி குற்றங்களை சுமத்தியிருந்தாலும் அப்போது அவரை சூழ்ந்திருந்த அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் தற்போதைய அமைதியான கொள்கையை பின்பற்றுவதாக இந்த பிரதிநிதிகள் விமர்சன ரீதியாக சுட்டிக்காட்டினர். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அசைல சம்பத் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் வரம்பெற்ற செல்வம் குறித்த தகவல்களை ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்த முடியும். அந்த தரவுகளின் அடிப்படையில் முறையான விசாரணை நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நான் கோரியிருந்தேன். சேவையில் இணையும் போது எந்த ஒரு சொத்துக்களும் இல்லாத சில அதிகாரிகள் பின்னர் மிகவும் செல்வந்தர்களாக மாறிவிட்டதாக கடுமையான சந்தேகம் உண்டு. பொதுமக்கள் மத்தியில் இந்த சந்தேகத்தை போக்க சுயாதீன விசாரணை நடத்துவது அவசியம் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். உக்ரைன் போர் முனையில் தமிழீழ விடுதலை புலிகளின் விசேட படையணி உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை ராணுவத்தின் விசேட படையினர் கூட்டாக ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை பிடிப்பதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் புதன்கிழமை நடைபெற்ற எழுத்தாளர் தர்மன் விக்ரமரத்ன எழுதிய தயாபத்திரன கொலையின் மறைக்கப்பட்ட பக்கம் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அண்மையில் எனக்கு நெருக்கமான ஒரு ராணுவ அதிகாரி ஒருவர் மேற்கொண்ட சம்பவத்தை விவரித்தார். அதாவது உக்ரைன் போர்க்களத்தில் பங்கரின் இரு பக்கங்களில் தமிழ்
தமிழீழ விடுதலை புலிகளின் ஜேந்தனின் விசேட படையணியினரும் மற்றும் இலங்கை ராணுவத்தின் விசேட படையணியினரும் கூட்டாக பணத்துக்காக ரஷ்யாவுக்கு எதிராக சண்டையிடுகின்றனர். இவ்வாறான ஒரு நிலைதான் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ளது. எமது சமூகத்திற்கு ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிகளுக்கு முகம் கொடுக்க நேர்ந்தது ஏன்? இரு தலைமுறையினர் 71 மற்றும் 88 தொடக்கம் 89ஆம் ஆண்டுகளில் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிகளுக்கு முகம் கொடுத்தோம். இவை வடக்கிலும் தெற்கிலும் நடந்துள்ளன. தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்து போராடிய போராளிகள் அதிகளமானவர்களை சந்தித்துள்ளேன். அவர்கள் இன்று மிகவும் அசாதாரண நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இவ்வாறான ஒரு நிலைக்கு நாடு தள்ளப்பட்டிருப்பதற்கு பொதுவான ஒரு விமர்சனம் தேவையாக உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சில்லறைத்தனமான அரசியல்வாதிகளுக்கு தாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா முன்வைக்கும் விமர்சனங்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அவர் நாய்க்கு ஒப்பானவர். தொடர்ந்து நாய்க்கு கல்லெறிவதால் பிரயோசனம் இல்லை. நாயை கண்டுக்காமல் இருந்தால் அது தன் பாட்டில் குறைத்துவிட்டு இறந்துவிடும் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை தொடர்ச்சியாக ஒருமையில் பாராளுமன்றத்தில் விமர்சித்து வருவதாக கூறப்படுவது தொடர்பில் முடியும். சில்லறைத்தனமான அரசியல்வாதிகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நாய் என்ன செய்யும்? குறைத்து கொண்டே இருக்கும். நாய் தண்ட வேலையை தன் காட்டும், காலை தூக்கி காட்டிக்கொண்டே இந்த நாளும் இருக்கும். அந்த வகையில் நாய்க்கு ஒப்பானவர் தான். நாங்கள் தொடர்ந்து நாய்க்கு கல்லெறிவதில் பிரயோசனமில்லை. கல்லெறியும் போது குறைத்து கொண்டே இருக்கும். பேசாமல் விட்டால் அது வாயை உழைந்து அது இறந்துவிடும். வழக்கமான தேர்தலை நீங்கள் மாகாண சபை தேர்தலை இந்த அரசாங்கம் வைக்கக்கூடிய மாதிரி கண்டிப்பாக எந்த வகையிலும் அரசாங்கம் தேர்தலை பிற்போடுவதற்கு தீர்மானிக்கவில்லை. மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும். அதற்கான எமது நாட்டின் ஜனாதிபதி வரும் பார்லமென்ட் கூறியிருந்த நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சட்டமூலத்தை திருத்தி அமைக்க வேண்டும், சட்டமூலத்தை மாற்ற வேண்டும் என்றுதான் தமிழ் கட்சிகள் முன்னைய காலத்தில் அதுக்காக பார்லமெண்டத்தில் கொண்டு வந்தது பிரேரணைகளை. ஆனால் இன்று நாங்கள் அந்த சிறந்த சட்டமூலத்தை உருவாக்கி பாராளுமன்ற தேர்தலில் மாகாண சபை தேர்தலை வைப்போம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டமூலம் இயற்றுவதற்கே, ஒரு சீட் வெளி சட்டமூலம் இயற்றுவதற்கே ஒரு 3 மாதம் 2 மாதம் தேவை. அவ்வாறான இந்த சட்டமூலத்தை இயற்றும் போது அனைத்து மக்களின் கருத்துக்களையும் கேட்டு துரிதமாக நிறைவேற்றி மாகாண சபை தேர்தல்களை வைத்தே தீருவோம் தேசிய மக்கள் சக்தி. அதில் ஆணித்தனமாக இருக்கின்றோம். இந்த வருடத்திற்கு இறுதிக்குள் நடக்கக்கூடும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதற்கான குழு ஆய்வு செய்து அனைவரும் இருக்கின்றன. அந்த குழு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி பாராளுமன்றத்தில் சட்ட மூலமாக நிறைவேற்றப்படும். நாங்கள் அதற்கு எதிராக வாக்களிக்க போகிறது இல்லை. ஏனென்றால் ஆதரவாக தான் வாக்களிப்போம். இன்று நாங்கள் பெரும்பான்மையுடன் தான் இருக்கிறோம். ஆனால் என்ன சட்ட மூலத்தை இயற்றும் போதும் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் பாராளுமன்றத்தினூடாக இருக்கும். எங்களுக்கு சர்வாதிகாரம் இருக்கிறது, அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது. எந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து போட்டாலும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் இருந்து கூட நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம். மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுடைய தெளிவோடு தான் இந்த சட்டமூலங்களை நிறைவேற்றுவோம். ஜெயவர்தனா செய்தது போன்று தான் தோன்றித்தனமாக எந்த வகையிலேயும் சட்டத்தை இயற்ற போவதில்லை. ஒரு சில தோல்வியிட்ட அரசியல்வாதிகள் நாங்கள் கொண்டுவரும் பிரேரணைகளுக்கு சட்டமூலங்களுக்கு ஓடி விழுந்து எமக்கு எதிராக கருத்துக்களை விமர்சித்து தங்களது அரசியல் அதிகாரத்தை தக்க வைக்கத்தான் நினைக்கிறார்களே ஒழிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. இப்போ தற்போது வரவாக இருக்கின்ற புதிய பயங்கரவாத, அதாவது அரசை பாதுகாக்கும் சட்டம் PSP சட்டம் வரவு ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதை உங்களுடைய தனிப்பட்ட கருத்தின்படி இந்த சட்டம் ஆபத்தானது நாங்கள் இன்னும் அந்த சட்டம் மூலம் பூரணமாக வரைவுகள் வரவில்லை. நானும் கூட உண்மையாகவே இந்த சாதியவாதம் பிரிவினைவாதத்திற்கு எதிரான சட்டம் மூலம் சிறந்த முறையில் உருவாக்கப்பட வேண்டும். அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலமாக இல்லை. இது மக்களை எதிர்வரும் சந்ததிகளை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலமாக தான் இருக்கும். இன்று நாங்கள் அந்த சட்ட மூலத்தை அந்த குழுவிடம் ஆய்வு செய்வதற்குத்தான் குழு தயாரித்து தரும். இன்றைக்கு மக்களுடன் கருத்துக்களை கேட்டிருக்கின்றோம். உங்களது கருத்துக்களை நீதி அமைச்சுக்கு அனுப்பி வையுங்கள். அனைத்து மக்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கியதான சட்டம் மூலமாகத்தான் திகழுமே ஒழிய தான் தோன்றித்தனமாக ஜிஆர் செய்தது போன்று நாங்கள் செய்ய போறதில்லை. ஒரு நடவடிக்கை எடுக்கும் போதுதான் அதில் நல்ல கருத்துக்கள், ஒரு வரைவை தரும்போது அந்த வரைவை மக்களிடம் காட்டுவோம், மக்களிடம் சமர்ப்பிப்போம். மக்கள் அதற்கு கருத்து சொல்லுவார்கள். கருத்து சொல்லித்தான் அதன் ஊடாகத்தான் எமக்கும் தெரிய வரும். இன்றைக்கு அந்த குழு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. எமக்கும் இன்னும் வரவில்லை. அந்த தகவல் வந்தவுடன் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதில் இருக்க பிள்ளைகள் சரிகளை நிவர்த்தி செய்து கொண்டு முன்னோக்கி கொண்டு செல்வதுதான். உங்களுக்கு அது கிடைத்தவுடன் அதை நீங்களும் ஆய்வு செய்து அதில் இருக்கும் பிள்ளைகள் சரிகளை சுட்டி காட்டுங்கள். அந்த பிள்ளைகளை நிவர்த்தி செய்து கொண்டு எதிர்களின் சந்ததிகளை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டமூலத்தை இயற்ற வேண்டும். அதற்கான சட்டமூலம்தான் இயற்றுகின்றோம். அது நாங்கள் இல்லை,
இந்த மக்கள் குழு படித்த புத்திஜீவிகள் அடங்கிய அந்த ஜெஸ்மினுக்கு இருக்கிற அந்த குழுவால் நியமித்து அதில் ஒரு சில வசனங்கள் பிழைக்காக இருந்தது மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கு எமது அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் சிலதுகளை டிலே பண்ணியிருக்கிறோம். மக்கள் விமர்சனம் பெருக்க உங்களுக்கு தெரியும், கல்வியில் ஒரு சில பிள்ளை நடந்திருக்கு. ஒரு மிஸ்டேக் எழுத்துக்கே 6ஆம் ஆண்டு பூரணமாக 2வது பிரதமர் அளவுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவர் உள்ளுக்கிலிருந்து தில்லுமுள்ளோ ஏதோ ஒரு பிள்ளை நடந்திருக்கிறது. அப்போ என்ன நடந்திருக்கோம்? நாங்கள் உடனே மீள போயிட்டுருக்கோம். ஏனென்றால் இதில் ஒரு பிள்ளை என்றால் அனைத்து புத்தகங்களையும் இப்போ மீள பரிசோதிக்கின்றோம். பரிசோதித்து நல்ல ஒரு கல்வி முறையை கொண்டோம். அதே போல் நாங்கள் அந்த கொண்டரும் சட்ட மூலங்களில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் நிவர்த்தி செய்து மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு மக்களை பாதுகாப்பதற்கான சட்டமே ஒழிய அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் இல்லை. நாங்கள் நினைக்கிறோம் சட்டத்தை விட மக்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. எவ்வளோ சட்டம் இருந்தது. கடந்த முறை ஜனாதிபதி கோத்தபாயா அடித்து விரட்டினார்கள். அதனால் கூறுவோம், இன்று இருக்கும் மக்கள் புதிய யுகம் படைத்தவர்கள். அந்த மக்களுடன் யாரும் விளையாடவில்லை. புதைகுழிகளை அகழ்வாராய்ச்சி செய்வதில் நாங்கள் சிறப்பு ஆர்வத்துடன் செயற்பட்டு வருகின்றோம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் உதவியுடன் DNA மற்றும் பிற தொழில்நுட்ப ஆய்வகங்களை பெறவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் எனவும் அரசாங்கம் கூறியுள்ளது. காணாமல் போனோர் அலுவலகத்தின் ஆரம்ப விசாரணை வாரியங்களின் தலைவர்கள் மற்றும் விசாரணை வாரியங்களின் முதல் குழு உறுப்பினர்களுக்கு அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகள் குறித்து நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்திரணி ஹர்சன நாணயக்காரவின் பங்கேற்புடன் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதில் காணாமல் போனோர் அலுவலகத்தின் கட்டமைப்பு விசாரணைகளின் நோக்கங்களை புரிந்து கொள்வது, விசாரணை வாரியங்களின் பங்கு, காணாமல் போனோர் அலுவலகத்தின் நிறுவன ஆதரவு, விசாரணை செயல்முறையின் படிகள் குறித்து இதில் ஆராயப்பட்டுள்ளன. குறிப்பாக புலனாய்வு நடவடிக்கைகள் மற்றும் அடிப்படை விசாரணை வினாத்தாள் போன்ற பிரச்சனைகள் குறித்து புலனாய்வு தலைவர்கள் மற்றும் புலனாய்வு உறுப்பினர்களுக்கு இந்த பயிற்சி பட்டறை முக்கிய தகவல்களை வழங்கியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று விளக்கியுள்ளது. பயிற்சி திட்டத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு பேசிய அமைச்சர் காணாமல் போனோர் அலுவலகம் பெறும் முறைப்பாடுகளை முறையாக விசாரிக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு முக்கிய காரணம் அந்த நேரத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலையை தவிர இந்த அலுவலகத்தில் உள்ள பிரச்சனை அல்ல. காணாமல் போனோர் அலுவலகத்தில் போதுமான ஊழியர்கள் இல்லாததால் 65 அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த அலுவலகத்தின் விசாரணை குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்க 375 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான 16,000 முறைப்பாடுகள் இதுவரை இந்த அலுவலகத்திற்கு வந்துள்ளன. இந்த முறைப்பாடுகளில் 5,000 விசாரணைகள் இந்த ஆண்டு முடிவடையும் என்றும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து முறைப்பாடுகளிலும் விசாரணைகளும் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்பாடுகளை விசாரிப்பதன் முதன்மையான நோக்கம் காணாமல் போனவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது மட்டுமல்ல, அவர்களின் உயிருக்கு ஓரளவு நீதி தேவை. போர் முடிந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்ட பிறகும் காணாமல் போனவர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. அவர்கள் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்ட பின்னர் தேவைப்பட்டால் மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். கடந்த கால வழிகளை கடந்து இந்த மக்களிடையே நம்பிக்கை வளர்ப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என தெரிவித்தார். மேலும் இந்த புதைகுழிகளை அகழ்வாராய்ச்சி செய்வதில் நாங்கள் சிறப்பு ஆர்வத்துடன் செயற்பட்டு வருகின்றோம். தேவையான நிதியை வழங்கவும் அகழ்வாராய்ச்சிகளை வெளிப்படையாக நடத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். வெளிநாடுகளில் இருந்து அறிவியல் உதவிகளை பெறுவதன் மூலம் தேவையான விசாரணைகளை நடத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விசாரணைகளின் போது தவறு செய்தவர்கள் தெரிய வந்தால் அவர்களை தண்டிக்க நடவடிக்கை எடுப்போம். ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் உதவியுடன் DNA மற்றும் பிற தொழில்நுட்ப ஆய்வகங்களை பெறவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். வடக்கு மற்றும் கிழக்கில் காணாமல் போனவர்கள் பற்றி மட்டுமல்ல, தெற்கில் காணாமல் போனவர்கள் பற்றியும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சிகளுடன் தெற்கிலும் விசாரணை குழுக்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. 1988 தொடக்கம் 89 நடந்த காணாமல் போனவர்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இங்கு வடக்கு தெற்கு மற்றும் வடக்கென பிரிக்கப்படக்கூடாது. விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் விஷயங்களுடன் அரசாங்கத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை. சட்டம் அதிபரை நீக்குவது அல்லது பதவி நீக்கம் செய்வது குறித்து அமைச்சரவையில் எந்த விவாதமும் இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சௌமியமூர்த்தி தொண்டமானின் பேரில் ஞாபகார்த்த மண்டபம் உருவாக்கியது சாபக்கேடு என ஆளும் தரப்பின் மலையக பிரதிநிதி குறிப்பிடுகிறார். பிரஜா உரிமை பெற்றுக் கொடுத்த காரணத்தால் தான் சபைக்கு வந்து வாய்களிய பேசுகிறார்கள். மலையக பிரதிநிதி வந்த வழியை மறந்துவிட்டார். முன்னாள் தலைவர்களை சாபம் என்று பேசுவது வீரம் என்று மலையக பிரதிநிதிகள் கருதலாம். அது உண்மையில் வீரமல்ல. அது அரசியல் சுயநலம் மற்றும் தலைக்கணத்தால் வரும் முட்டாள்தனம். மலையகம் என்று பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறது என ஐக்கிய தேசிய கட்சி நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற பல்கலைக்கழகங்கள் சட்டமூலம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார்.
இப்போ எனக்கு முன்னால் பேசின உறுப்பினர் வந்து நூலகத்தை எரித்தவர்களை பற்றி பேசினாங்க. நாடை எரித்தவங்களே இங்கே முன்னால் உட்காந்துருக்கும் போது நூலகத்தை எரித்தவங்களை பற்றி பேச என்ன பிரயோஜனம்? இன்னொரு விஷயம், சில பேர் வந்து சொல்லி கொடுத்து வேணால் பேசிகிட்டு இருக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம் எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. சம்பளத்தை கூட்டினேன்னு நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க தானே? சம்பளத்தை கூட்டியிருக்கீங்க, சரி. சம்பளத்தோடு சேர்த்து மக்களோட சுமையையும் அதிகரிச்சிருக்கீங்க. இன்னைக்கு பல்வேறு தோட்டங்களில் நீங்கள் போய் விசாரிக்கணும். நீங்கள் தானே அரசாங்கம், தொழில் அமைச்சர் போய் விசாரிக்கணும். 20 கிலோ 22 கிலோன்னு பறிச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து 23 கிலோ 26 கிலோன்னு பறிக்கிறதுக்கு ஆளாக்கியிருக்கீங்க. இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நான் ஏன் கேட்டிருந்தேன்னா, இன்னைக்கு காலையில் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்தை பற்றி ஒரு பேச்சு இழுக்கப்பட்டுச்சு. ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். 2005 அந்த ஞாபகார்த்த மன்றம் உருவாக்கப்பட்டுச்சு. 2005 தாங்க உங்களோட ஜனாதிபதி அமைச்சராக இருந்தார் அரசாங்கத்தில். அவரும் தான் சேர்ந்து உருவாக்குனாரு, மறந்து பேசாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், 2005 உருவாக்கப்பட்ட ஞாபகார்த்த மன்றத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அரசாங்கத்தில் சும்மா ஜனாதிபதி வால் பிடிச்சி தேர்தலில் நின்று இங்கே ஜெயிச்சிங்க வந்து உட்கார்றது மட்டும் பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. அரசாங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க, பண்டார் நாயக்கர் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதுக்கு தலைவர் யாரு? கௌரவ முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார். அதே மாதிரி காவனி திசாநாயக்க ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதுக்கு தலைவர் யாரு? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் ஆகிய நவீன் திசாநாயக்க. அதே மாதிரி தந்தை செல்வாயின் பெயரில் ஒரு ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதோட தலைவர் யாரு? அவரின் பேரன் கௌரவத்துக்குரிய இளங்கோவன் அவர்கள். அதே மாதிரி லக்ஷ்மண் கதிர்கமர் பேர்லையும் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு. இந்த நாட்டில் பல்வேறு மன்றங்கள் இருக்கு. உங்களுக்கு வாக்களிச்சது இங்க வந்து ஞாபகார்த்த மன்றமோ அது பேர் மாற்றம் சம்பந்தமா வந்து பேசுறது கிடையாது. உங்களுக்கு வாக்களிச்சது புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உங்களுக்கு நம்பி வாக்களிச்ச மக்களுக்கும் உதவி செய்யறதுக்கு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சௌமியமூர்த்தி தொண்டமான் பேர்ல ஞாபகார்த்த மன்றம் வச்சது சாபக்கேடு. என்ன தைரியத்தில் சொல்றீங்க அப்படி? இன்னைக்கு அவர் பிரஜா உரிமை வாங்கி கொடுத்தனால தான் இன்னைக்கு வாழ்க்கையிலேயே இந்த பாராளுமன்ற சபையில் வந்து பேசிட்டு இருக்கீங்க. அதை மறந்து பேசாதீங்க. மலையகத்தை பிரதித்துவப்படுத்துற உறுப்பினர். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். சாபக்கேடுன்னு சொன்னாங்க. சில பேர் நினைக்கலாம் இந்த சமூக வலைத்தளங்களில் இப்படி வந்து நம்மளோட முன்னாள் தலைவர்களை கேவலமாக பேசினா அது வீரம்னு. அதுக்கு பேர் வீரம் கிடையாது. அது அரசியல் சுயநலம் மற்றும் தலைக்கணத்தினால வர முட்டாள்தனம். அதை புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வந்து புயல்னால மலையக மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வழின்னு நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை. அன்னைக்கு 50 லட்சம் வழங்கப்படும் காணி இல்லாதவங்களுக்கும் வீடு இல்லாதவங்களுக்கும். மலையகத்தில் 90% மக்களுக்கு காணி உள்ள வீடு வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 5 லட்சம் சொன்னீங்க, 5 லட்சமும் வழங்கப்படல. அப்புறம் 25,000. நான் அன்னைக்கே ஒரு விஷயத்தை வலியுறுத்தினேன். சிவில் அமைப்புகள் கிட்ட பேசி சிவில் அமைப்புகள் ஒரு ஆவணத்தை முன் வச்சாங்க, அவங்களுக்கு மாற்று இடத்தை கொடுங்க. ஆனால் அதையும் நீங்க செய்யல. இன்னைக்கு வந்து மலையக மக்கள் வந்து பிரதித்துவத்தை இழந்துதான் மலையகத்தில் இருக்காங்களே தவிர இந்த மாதிரி பிரதிகளை நம்பி அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதான் உண்மை. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த குறை சொல்ற அரசியலை வந்து முதல்ல நிப்பாட்டுங்க. உங்களுக்கு பேச தெரியும்னா எனக்கு அதை விட பேச தெரியும். இன்னைக்கு வந்து காலங்காத்தால ஸ்கூல்ல இருக்க 2 பசங்க மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்கா போய் வேலையை பார்க்கறத விட்டுட்டு இங்க வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்படிதான் ஒரு காலத்தில் சௌமியமூர்த்தி தொண்டமானின் பெயர் அகற்றப்பட்டுச்சு. சர்வதேச தலைவர்கள் அதை வந்து வன்மையாக கண்டிச்சாங்க. தயவு செய்து உங்களோட அரசியல் சுயநலத்துக்காண்டி முன்னாள் தலைவர்களின் பெயரை வீணடிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் கௌரவ உறுப்பினர் அவர்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைக்க பார்க்குறேன். கௌரவ பிரதி அமைச்சர் மலையகத்தை பிரதித்துவப்படுத்துறவர் வந்து இன்னைக்கு காலையில் மலையக தியாகி கௌரவ முல்லோயா கோவிந்தன் அவரின் பெயரை தவறான முறையில் ஒரு தவறுதலாக சொல்லிட்டாரு, முல்லேரி கோவிந்தன்னு. தயவு செய்து ஹான்சார்லேருந்து அந்த முல்லேரியா வார்த்தையை அகற்றிட்டு முல்லையா கோவிந்தன்னு பதிவு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோவனா அவங்க எல்லாருக்கும் இருக்கலாம், எங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிற தலைவர்களின் பேரை ஏன் பாவிக்கலை இந்த மன்றத்தின் பேர் எல்லாத்துக்கும். பாருங்கள், நாட்டுக்காண்டி மக்களுக்காண்டி கஷ்டப்பட்ட பேரெல்லாம் பாவிக்க முடியும், நாடு அழியணும்னு நினச்சவங்க பேரெல்லாம் பாவிக்க முடியாது. தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். முதல்ல தொழில் அமைச்சின் ஊடாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் மூலியமா ஒரு வர்த்தமானி வெளியிட வைங்க. வர்த்தமானி வெளியிட வைங்க. 1750 ரூபா சம்பளம், 1550 ரூபா அடிப்படை. ஆனால் அதே நேரத்தில் கிலோ கணக்குக்கு கூடுது. 1.5 பேர் இல்லாமக்க பார்க்குறாங்க. தயவு செய்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. தயவு செய்து உங்களோட வழியை திருத்திக்கங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.